ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்லேயே இப்போதைக்கு த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னா அது கண்டிப்பாக ரியோமன் சுக்குனா தான். அந்த அளவுக்கு சுக்குனாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். லைக் இப்போ ஜேஜேகே யூனிவர்ஸ்லேயே கர்ஸ்ட் எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸு. ஒருத்தருக்கு கர்ஸ்ட் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் கேரக்டராக மாறிடுவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சுக்குனாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படியான கர்ஸ்ட் எனர்ஜிங்கிறது இருக்கு. இந்த கர்ஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி சுக்குனாவால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஜுஜுட்சு டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். லைக் சுக்குனாவோட பேசிக் டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீவ், டிஸ்மேண்டில், ஃப்ளேம் ஆரோ இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸை சொல்லலாம். அண்ட் இவனால் டொமைன் எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ண முடியும். சுக்குனாவோட டொமைன் பேரு மேல்வலண்ட் ஷ்ரைன். இந்த ஒரு ஷ்ரைன் வந்து சுக்குனாவை சுற்றி டோட்டலாக 200 மீட்டர் வந்து கவர் பண்ணும். இந்த ஒரு டொமைனுக்குள்ள யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ அவங்க வந்து துண்டு துண்டா வெட்டப்பட்டு எரிச்சு சாம்பலாக்கப்படுவாங்க. அண்ட் சுக்குனா வந்து பிசிக்கலா பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருப்பான். இவனால பல பில்டிங்ஸையே அசால்ட்டா அடிச்சு நொறுக்க முடியும். தான் உடம்புல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் சரி, இல்ல கை கால் மாதிரியான உறுப்புகளை இழந்தாலும் சரி, இவனால தன்னோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னு வரும்போது சுக்குனாவை ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே வெறித்தனமா சண்டை போடுவான். அண்ட் சுக்குனாவால பாத்தீங்கன்னா வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ்ங்கிற ஒரு அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு டெக்னிக் வந்து ஸ்பேஸ் டைம் ரியாலிட்டியவே கட் பண்ற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இன்னும் சுக்குனாவை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல சுக்குனாவை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. சோ கிங் ஆஃப் கர்சஸா இருக்கிற சுக்குனாவையே டிஃபீட் பண்ணணும்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸால மட்டும்தான் முடியும். அந்த வகையில சுக்குனாவையே டிஃபீட் பண்ணக்கூடிய டாப் 5 பென்டன் ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா அட்டாமிக்ஸ். இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அபாரமா இருக்கும். பிளஸ் இதோட உடம்பு ஃபுல்லாவே நியூக்ளியர் எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமா இதால ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பாம், நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் கூட பண்ண முடியும். ஸோ அட்டாமிக்ஸோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் நியூக்ளியர் பவர்லாம் ஒரு கான்டினென்ட்டையே அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பட் சுக்குனா வந்து மோஸ்ட்லி ஒரு சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு தான் பவர்ஃபுல்லா இருப்பான். ஸோ அட்டாமிக்ஸால தன்னோட பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிளாஸ்ட்டை வச்சு சுக்குனாவை மொத்தமா அழிச்சிட முடியும். அதே சமயத்துல சுக்குனாவாலையும் பாத்தீங்கன்னா தன்னோட வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷை யூஸ் பண்ணி அட்டாமிக்ஸ் ஏலியனை வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட முடியும். சோ இந்த ஒரு பேட்டில பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே வின் பண்றதுக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் அட்டாமிக்ஸ் ஏலியனை வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா வேபிக். இந்த ஒரு வேபிக் ஏலியனோட ஹைட் மட்டுமே 200 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட சைஸுக்கு ஏத்தாப்ல ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே படுபயங்கரமா இருக்கும். பிளஸ் வந்து இதால காஸ்மிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டையே அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலா வேபிக்கோட சைஸ் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது சுக்குனாலாம் ஒண்ணுமே இல்ல. வேபிக் வந்து அப்படி சுக்குனாவை காலடியிலே வச்சு நசுக்கியே கொன்னுடும். பட் இங்க வேபிக் ஏலியனுக்கு ப்ராப்ளமா இருக்க போறது சுக்குனாவோட வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ் டெக்னிக் தான். ஏன்னா வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ் டெக்னிக்கை வச்சு சுக்குனாவால ரியாலிட்டியவே கட் பண்ண முடியும். சோ இதே டெக்னிக்கை வச்சு சுக்குனாவால வேபிக்கையும் கட் பண்ண முடியும். இந்த ஒரு டெக்னிக்கை சுக்குனாவால அடிக்கடில யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அண்ட் வேபிக்கை எதிர்த்து சுக்குனாவால இந்த ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில்னு வரும்போது கண்டிப்பா வேபிக் ஜெயிக்கிறதுக்கு தான் 85% வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வேபிக் ஏலியனை வந்து பாத்தீங்கன்னா நான் 4th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிராவடாக். இந்த ஒரு கிராவடாக் ஏலியனால தன்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி இருக்கிற பொருளோட கிராவிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் பண்றது மூலமா அந்த ஒரு பொருளை தொடாமலே தூக்கவோ இல்ல நகர்த்தவோ இல்ல அந்த ஒரு பொருளை அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்கவோ முடியும். கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோலையே கிரியேட் பண்ற அளவுக்கு இதால கிராவிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் கிராவிடாக்கால சுக்குனாவோட டெக்னிக்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் எல்லாம் தடுக்கிற மாதிரி தன்னை சுத்தி ஒரு கிராவிட்டி ஷீல்டை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ கிராவிடாக் மேல சுக்குனாவோட வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ் டெக்னிக்கை தவிர்த்து வேற எந்த ஒரு அட்டாக்மே வேலை செய்யாது. பட் கிராவிடாக் நினைச்சா ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணி சுக்குனாவை அதுக்குள்ள தூக்கி எறிஞ்சிடலாம். அண்ட் கிராவிடாக் நினைச்சா சுக்குனாவோட வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ் டெக்னிக்ல இருந்து தப்பிக்கவும் முடியும். அதை பண்ண விடாம சுக்குனாவை தடுக்கவும் முடியும். சோ இந்த ஒரு பேட்டில பொறுத்த வரைக்கும் கிராவடாக் ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கிராவடாக்கை வந்து பாத்தீங்கன்னா நான் 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிளாக் ஒர்க். இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஏலியனால தான் இஷ்டத்துக்கு டைமை எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். லைக் இதால டைமை ஃபாஸ்ட் பண்ண முடியும், ரிவைண்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். பேசிக்காவே இதால டைமை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். அண்ட் இந்த ஒரு
கிளாக் ஒர்க் ஏலியனால தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி சுக்குனாவை பழையபடி ஒரு விரலாவோ இல்ல அவன் பிறந்ததுக்கான தடமே தெரியாத மாதிரி கூட அழிச்சிட முடியும். எந்த ஒரு டைம் பிளாஸ்ட் அட்டாக்ல மாட்டினாலே சுக்குனா வந்து காலி தான். அதே சமயத்துல கிளாக் ஒர்க் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே சுக்குனா வந்து அட்டாக் பண்ணிட்டா சுக்குனாவோட அட்டாக்லாம் சமாளிக்கிற அளவுக்கு கிளாக் ஒர்க் கிட்ட பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி கிடையாது. சோ இவங்க பேட்டில பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால தான் கிளாக் ஒர்க் ஏலியனை பாத்தீங்கன்னா நான் செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பெஸ்கி டஸ்ட்ங்கிற ஏலியன் தான் இருக்கு. இந்த ஒரு பெஸ்கி டஸ்ட் ஏலியனால தன்னோட ஸ்லீப்பிங் பவுடரை யூஸ் பண்ணி பென் 10 கிட்ட இருக்கிற 99% ஆஃப் த ஏலியன்ஸை பாத்தீங்கன்னா தூங்க வச்சிட முடியும் ஏலியன் எக்ஸை தவிர்த்து. சோ இதே ஸ்லீப்பிங் பவுடரை பெஸ்கி டஸ்ட் வந்து சுக்குனா மேல யூஸ் பண்ணிருச்சுன்னா சுக்குனாவுமே தூங்கிடுவான். பட் இங்க பிரச்சனை என்னன்னா சுக்குனா நினைச்சா இந்த ஒரு ஏலியனை ஒரே செகண்ட்ல கொண்டுட முடியும். அதனால தான் பெஸ்கி டஸ்ட்டை ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் கோஸ்ட் ஃப்ரீக் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணலன்னு. ஆக்சுவலா கோஸ்ட் ஃப்ரீக்கால தன்னோட பாடி பொசஷன் பவரை யூஸ் பண்ணி சுக்குனாவை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா சுக்குனாவே பாத்தீங்கன்னா ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் தான். அண்ட் இப்போ இவன் மெகுமியோட பாடியில தான் இருந்து சண்டை போடுறான். சோ கோஸ்ட் ஃப்ரீக்கால தன்னோட பாடி பொசஷன் பவரை சுக்குனா மேல யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இதை லிஸ்ட்ல ஆட் பண்ணல. அண்ட் ஹானரபிள் மென்ஷன்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா ஏலியன் எக்ஸ். இந்த ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னிபோட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி சயின்ஸ்னு சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸையே மொத்தமா அழிச்சிட்டு திரும்பவும் ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு இதுகிட்ட ரியாலிட்டி வார்பிங் பவர் வேற இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஏலியன் எக்ஸால முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. சோ ஏலியன் எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது சுக்குனால ஒண்ணுமே இல்ல. ஒட்டுமொத்த ஜேஜேகே யூனிவர்ஸையே ஏலியன் எக்ஸ் வந்து கண்ணிமைக்கிற நொடியில அழிச்சிரும். அதனால தான் ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.